குற்றாலம் அருவி பக்கத்தில் பெரியாரியல் பயிற்சி பட்டறை ஜூன் 25 4 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. 47 ஆண்டாக வெற்றிகரமாக நடந்து வர பயிற்சி பட்டறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடந்தது. அதில் நாத்திகாவும் கவினும் இந்த ஆண்டு கலந்துக்கிட்டாங்க. அவங்கள அழைச்சிக்கிட்டு குற்றாலத்தை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி குற்றாலத்தை நோக்கி புறப்பட்டோம். கூடவே தங்கை மகள் அபிநயாவும் வந்தாங்க. முதல்ல போன இடம் மெயினருவி தான். அங்கே அந்தளவுக்கு நீர்வரத்து இல்லை. அதனால் பேருந்து எடுத்து ஐந்தருவி பக்கமாக போனோம். அரியலூரில் ரயில் எடுத்து திருச்சி போயிட்டு அங்கேருந்து ஒரு விரைவு வண்டியில் தென்காசி வரைக்கும் போனோம். அவசரமாக புறப்பட்டதில் முன்பதிவு செய்யலை. அதனால் மக்களோட மக்களாக நெருக்கி அடித்து தான் போக முடிஞ்சது. அபியும் சுதாவும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு களைப்பு இல்லாமல் புறப்பட்டாங்க. அவங்க அங்கே அதிசயமாக பார்த்தது இருந்த பழக்கடைகளை தான். நம்ம அரியலூர் பக்கம் அடிக்கடி புதுசாக பார்க்க முடியாத பழங்கள் நிறைய இருந்தது. அதை பார்த்து ரொம்பவே வியப்படைஞ்சிட்டாங்க. விலையும் அந்தளவுக்கு அதிகமில்லை, குறைவு தான். துணைவியார் சுதாவுக்கு இதுதான் முதல் பயணம் குற்றாலம் அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை வருஷ குடும்ப வாழ்க்கையில் இதை கூட நான் கேட்காம இருந்திருக்கிறேன். சுதாவுக்கு அங்கே இருந்த மரம் செடி கொடி எல்லாம் ஒரு சித்த வைத்தியருக்கே உண்டான ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. கவினுக்கும் நாத்திகாவுக்கும் குற்றாலம் பெரியாரியல் பயிற்சி முகாம் மிகுந்த பயனுள்ளதாக அமைஞ்சதாக சொன்னாங்க. அதை விட அங்கே வந்திருந்த இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாமே படித்தவங்களாக இருந்தாங்க. நிறைய நண்பர்கள் அவங்களுக்கு கிடைச்சதாகவும் சொன்னாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கடை வீதிகளை சுற்றி வந்தாங்க. அபி அங்கே இருந்த ஃபேன்சி ஸ்டோர் ஒன்றை விடலை. தனக்கு தேவையான கிளிப்பு, ரப்பர் பேண்டுன்னு நிறைய வாங்கி எடுத்துக்கிட்டாங்க. நாத்திகாவும் கவினும் அந்த பொம்மை அதையே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சில பொருள்கள் வாங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த பயிற்சி முகாமில் தஞ்சாவூரை சேர்ந்த தென்னரசும் தமிழ்மதியும் நல்ல நண்பர்களாக கிடைச்சதா சொன்னாங்க. நாத்திகாவுக்கு எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் வாங்குறது தான் வேலையே. இந்த அம்மா தான் ஓனர் போல் இருக்கு. அவங்க கேட்டாங்க, என்ன கருப்பு சட்டை கருப்பு சேலையில் இருக்கீங்களே அப்படின்னு. கவின் தான் அதுக்கு பதில் சொன்னான், நாங்கள்லாம் பெரியார் தாத்தாவோட பேர பிள்ளைங்க அப்படின்னா. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. எல்லா பொருள்களுக்கும் அபி தான் கேஷியர். பணத்தை எடுத்து நீட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறதில்ல. அங்கே நேந்திரம்பழம் சிப்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு 2 கிலோ வாங்கிக்கிட்டோம். அம்மாவுக்கு பிடிக்குமே அப்படின்னு கொஞ்சம் பழங்களும் வாங்கி எடுத்துக்கிட்டு நேரம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு வேகமாக புறப்பட்டோம். 7 மணிக்கெல்லாம் தென்காசி ரயில் நிலையத்திற்கு வந்து பொதிகை விரைவில் பிடிச்சிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நேரம் குறைவாக இருந்தது. ஆனாலும் பிள்ளைகளோட பெரியார் பயிற்சி முகாமில் நடந்தவைகளை கேட்டுக்கிட்டே வந்ததில் பயண களைப்பு தெரியல. ரொம்ப பயனுள்ள வகையில் இந்த பயிற்சி முகாம் இருந்தது. நானெல்லாம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி பயிற்சி முகாம் வந்து குற்றாலத்தில் தங்கினது தான். அதெல்லாம் இப்போது நினைவுக்கு வந்தது. நம்மளுடைய வாழ்க்கையவே திரும்பி பார்க்குற ஒரு பயணமாக இந்த பயணம் இருந்தது. நன்றி.